அத்தியாயம் 69 கோப்ளின் வெகுஜன உற்பத்தித் திட்டம் 2. நரியல் தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள். மேலும் ஈசன் பெயரை தீவிரமாக கூப்பிட்டார். மிஸ் ஈசன். அவள் எவ்வளவு கூப்பிட்டாலும் இலைகள் மட்டும் கிசுகிசுத்தன. ஈசன் எங்கும் காணப்படவில்லை. தான் திடீரென காணாமல் போய்விடுவோமோ என்ற பயத்தில் நரியல் சில நிமிடங்களுக்கு முன்புதான் நம்பியிருந்த மரத்தில் சாய்ந்தாள். ஒருவேளை இயற்கைக்கு ஏதாவது தெரிந்திருக்கலாம். ஆனால் எந்த பதிலும் இல்லை. மரத்திலிருந்தோ அல்ல, சுற்றியுள்ள புல்லிலிருந்தோ அல்ல. இல்லை, அது மௌனம் அல்ல, பயமா? இயற்கையே நடுங்குவது போல் தோன்றியது. ஏன் பூமியில் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நரியலுக்கு கூட முற்றிலும் புதியதாக இருந்தது. அவள் விரைவாகத் தலையைக் குனிந்தாள். ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்துக்கொண்டு அவள் கண்களை மூடினாள். ஒருவேளை இந்த முறை ஏதாவது வெளிவரலாம். அவள் மண்ணை இறுக்கமாக பற்றிக் கொண்டபோது அது அவள் விரல்களுக்குள் நழுவிச் சென்றது. ஏன்? ஆனால் இதுவும் கூட பயனற்றது. எல்லோரும் அதை ரகசியமாக வைத்திருப்பதாக சபதம் செய்ததைப் போல அவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். அது ஒரு அமைதியற்ற மற்றும் பயங்கரமான அமைதி. பின்னர் அந்த நேரத்தில் நாரியலின் பார்வை இருண்டு போனது. யாரோ அவள் கண்களை மூடியிருந்தார்கள். அது திடீரென்று நடந்தது. அவள் கத்த முயன்றாள். ஆனால் எந்த சத்தமும் வெளியே வரவில்லை. அவள் எதிர்க்க முயன்றாள். ஆனால் எதிராளியின் பலம் அதிகமாக இருந்தது. சரணடைவதைத் தவிர அவளால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு கணம் கழித்து அவள் சற்று விசித்திரமாக உணர்ந்தாள். அவள் தலை சுற்றிக் கொண்டிருந்தது. அவள் உடல் சுழன்று கொண்டிருந்தது. அந்த இடமே வளைந்து போவது போல் இருந்தது. அவளுக்கு எந்த நேரத்திலும் வாந்தி வரலாம் போல இருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த உணர்வு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவளைத் தடுத்து நிறுத்திய சக்தி மறைந்து இருண்டு கிடந்த பார்வை சற்று தெளிந்தது. ஆமா, அவள் கண்களுக்கு முன்பாக 7 பேர் இருந்தனர். அவர்கள் கைகளில் தீப்பந்தங்களை வைத்திருந்தார்கள். நீங்கள் அனைவரும். அவளுக்கு முன் இருந்தவர்கள் தெளிவாக ஹண்டர்கள். அணிகளாக பிரிவதற்கு முன்பு அவள் இருந்த அதே அண்டர்கள். அவர்கள் எப்படி காட்டிலிருந்து வெளியே வந்தார்களா? நரியல் தன் சுற்றுப்புறத்தை விரைவாக ஆராய்ந்தாள். ஆனால் அது அப்படியில்லை. அவள் இருந்த இடம் இன்னும் காட்டுக்குள் இருந்தது. ஒரு கணம் முன்பு இருந்ததை விட அது சற்று மாறியிருந்தாலும் அவள் காட்டை விட்டு தப்பிக்கவில்லை. ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அது அவள் ஹண்டர்களை சந்தித்ததுதான். இப்போது அவளுக்கு ஈசனையும் மற்றவர்களையும் கண்டுபிடித்து தப்பிக்க வேண்டியிருந்தது. மற்றவர்கள் எங்கே? பேச முயன்றபோது நாரியலின் வாயை மூடிக்கொண்டாள். ஏதோ ஒன்று செயலிழந்தது. அவளுக்கு முன்னால் இருந்தவர்களின் கவசங்கள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் கரை படிந்திருந்தன. இரத்தமா? அவர்கள் அரக்கர்களை வேட்டையாடிக் கொண்டிருந்தார்களா? ஆனால் அவர்களின் மானக்கிடையே எந்த உயிர்ச்சக்தியும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒரு கோரமான ஆனால் திகிலூட்டும் முக பாவனையுடன் இருந்தனர். அவற்றைப் பார்த்தாலே அது தெளிவாக புரிந்தது. அந்த இரத்தம் நிச்சயமாக அரக்கர்களிடமிருந்து வந்தது அல்ல. இந்த உண்மையை உணர்ந்த நாரியல் மெதுவாக பின்வாங்கினாள். அவள் பின்னோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளுக்கு முன்னால் இருந்த ஹாண்டர்கள் ஒரு அடி முன்னேறி வந்தனர். ஆனால் விரைவில் ஏதோ ஒன்று அவள் மீது பின்னால் இருந்து மோதியது. என்ன ஒரு அழகான சின்ன பெண்! ஒரு குரல் நாரியலின் காதுகளை எட்டியது. இதுவரை அவள் கேட்ட எல்லா குரல்களிலும் அதுதான் மிகவும் இனிமையானதாகவும் அழகாகவும் இருந்தது. அது ஒரு கவர்ச்சியான ஆனால் இனிமையான தொனியைக் கொண்டிருந்தது. மென்மையான பட்டு காதுகளை மெதுவாக ஒரு மர்மமான வசீகரத்தால் மூடுவது போல. அந்தக் குரலின் உரிமையாளரைக் கண்டுபிடிக்க நாரியல் திரும்பினார். உண்மையிலேயே அவளுக்கு முன்னால் ஒரு அழகான பெண் இருந்தாள். அவளுடைய தோற்றம் எந்த மனிதனையும் மிஞ்சியது. அவளுடைய பனி வெள்ளை முடி தூய்மை மற்றும் நேர்த்தியுடன் இணைந்த ஒரு மெல்லிய பளபளப்பை வெளியிடுவது போல் தோன்றியது. அவளுடைய தோலும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அது நரியலின் எல்வன் தோலை விட கண்ணாடி போல மிருதுவாகவும் குறைபாடற்றதாகவும் மின்னியது. நரியல்சைச் சந்தித்த அவளுடைய கருஞ்சிவப்பு நிறக்கண்கள் ஆழமானதாகவும் மயக்கும் தன்மையுடனும் இருந்தன. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் நாரியல் தலையை ஆட்டினாள். அவள் இப்போது தன் பாதுகாப்பை குறைத்தாள். அவளால் கவரப்படலாம் என்று அவள் உணர்ந்தாள். இன்னும் அதிகமாக நரியல் அவள் கன்னங்களை உறுதியாகக் கிள்ளி அதிலிருந்து வெளியே வர முயன்றான்.
அவள் அழகாக இருப்பது அவளுக்குத் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் தான் சாதாரணமானவள் அல்ல என்பதையும் அவளால் உணர முடிந்தது. அவள் தலைக்கு மேலே இருந்த கொம்புகள் உண்மையை நிரூபித்தன. நிழல், அவளை அழைத்து வந்ததற்கு நன்றி. இன்று உண்மையிலேயே அதிர்ஷ்டமானது. அதிர்ஷ்டம் சரியாக எங்கே வந்தது? அவளுக்கு முன்னால் இருந்த பெண் தன் குரலில் மகிழ்ச்சியுடன் பேசினாள். அதே நேரத்தில் நரியல் உணர்ந்தார். அந்தப் பெண் தன் முன் தோன்றியவுடன் ஒரு கணம் முன்பு வரை நெருங்கி வந்த ஹாண்டர்கள் தங்கள் தடங்களில் நின்றனர். மேலும் சுற்றியுள்ள மரங்களுக்கிடையில் அரக்கர்களின் இருப்பு அதிகரித்து வருவதையும் அவள் அறிந்தாள். நீ யார்? நரியல் தனக்கு முன்னால் இருந்த உயிரினத்திடம் பேசினான். உள்ளுணர்வாக அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த உயிரினம்தான் இந்த காட்டின் உண்மையான தலைவர். நான் ஜெயிக்க முடியாது. என்ன நடந்தாலும் அவளால் ஒருபோதும் வெல்ல முடியாது. அவள் கை அவள் முதுகில் இருந்த வில்லை அடையும் முன்பே அவள் உயிரை இழந்துவிடுவாள். அதற்கு முன் அவளால் அந்த அதிகப்படியான சக்தியின் கீழ் நகரக்கூட முடியவில்லை. நீ யார் பூமியில்? அவள் குரல் நடுங்கியது. அவள் நிச்சயமாக இந்த உலகில் இருக்கக்கூடாத ஒரு இருப்பு. நாரியலின் குழந்தைப் பருவ நினைவுகளில் தனக்கு முன்னால் இருந்த பெண்ணிடமிருந்து வெளிப்படும் அதே சக்தியை அவள் உணர்ந்தாள். அது தொலைதூரத்தில் உலக மரத்திலிருந்து வெளிப்பட்டது. உலக மரம் எப்படிப்பட்ட இருப்பு? அது எல்லாவற்றுக்கும் தாய் அல்லவா? எல்வ்ஸ் மற்றும் இயற்கையின் வாழ்க்கையைத் தழுவி உலகை ஆதரிப்பது. நிச்சயமாக அவள் உலக மரத்தைப் போல சிறந்தவள் அல்ல. ஆனாலும் முன்னிலையில் உள்ள ஒற்றுமையைக் கண்டு நரியல் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் இதற்கு முன்பு இவ்வளவு சக்தி கொண்ட ஒரு அரக்கனை பார்த்ததில்லை. ஒருவேளை இது கடந்த காலத்தில் நிகழ்ந்த அசுர உலகத்திலிருந்து வந்த படையெடுப்பின் தொடக்கமல்லவா? நடுங்கிக் கொண்டிருந்த நாரியலிடம் அவளுக்கு முன்னால் இருந்த பெண் மெதுவாக பேசினாள். என் பெயர் எடிசா. நான் மகானுடைய சித்தத்தின் ஒரு வேலைக்காரன் மட்டுமே. எடிசா. அவள் தலையை சாய்த்தாள். ஆனால் அவள் அதற்கு முன்பு எடிசா என்ற பெயரைக் கேள்விப்பட்டதே இல்லை. மற்றும் யார் அந்த பெரியவர்? அவள் ஒரு கணம் யோசித்தாள். சொல்வதை விடக் காண்பிப்பது நல்லது. எடிசா ஒரு முறை கைதட்டினாள். பின்னால் இருந்து பூதங்கள் வெளிப்பட்டன. அவர்கள் ஒவ்வொருவரும் வீழ்ந்த ஹண்டர்களை வழிநடத்தினர். அவர்களில் ஈசன் கட்டப்பட்டிருப்பதை அவளால் பார்க்க முடிந்தது. நான் ஈசன். நாரியல் ஈசனின் பெயரைக் கூப்பிட்டு அருகில் வந்தாள். கவலைப்படாதே. அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எடிசா தந்திரமாகச் சிரித்தாள். உண்மையில் ஈசன் சொன்னது போலவே அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தோன்றியது. அவள் மயக்கமடைந்தது போல் தெரிந்தாள். எடிசா படிப்படியாக நாரியலை அணுகினாள். ஒரு மந்திரவாதியும் ஒரு தெய்வமும் நண்பர்கள் என்று நினைக்க உங்கள் பிணைப்பு உண்மையிலேயே ஆழமானதாக இருக்க வேண்டும். எடிசா தன் கையை நாரியலின் தோளில் வைத்தாள். இந்தக் குழந்தைக்கு மிகவும் பணக்கார மனப்பான்மை இருக்கிறது. நரியல் லேசாக தலையசைத்தான். அது உண்மைதான். அவளுக்கு ஈசனை பற்றி வேறு யாரையும் விட அதிகமாகத் தெரியும். ஈசன் ஒரு மந்திரவாதி. வெறும் மந்திரவாதி அல்ல, 3வது வட்டத்தின் மந்திரவாதி. 22 வயதில் அவள் ஏற்கனவே 4வது வட்டத்தின் மீது கண் வைத்திருந்தாள். அது உண்மையிலேயே அபாரமான திறமை. ஆனாலும் அத்தகைய திறமையான நபர் இப்போது வெறும் காட்டில் படுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் இப்போது உயிருடன் இருந்தாலும் அந்த அசுரர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு என்ன விதி காத்திருக்கிறது என்பது தெரியும். எங்களை என்ன செய்ய நினைக்கிறீர்கள்? நரியல் மிகவும் கூர்ந்து கவனித்து வந்தார். மயக்கமடைந்த ஹண்டர்களை பூதங்கள் இன்னும் ஒவ்வொன்றாக அழைத்து வந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் சிதறி ஓடினர். முன்னதாக சேறு நிலவரையிலிருந்து தப்பி ஓடிய ஹாண்டர்கள் கூட இருந்தனர். தன்னைத் தவிர அவர்கள் அனைவரும் மயக்கத்தில் இருந்தனர். என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும்? நாரியலின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக எடிசா சிரித்தாள். அவள் புன்னகை திருப்தியைக் குறிப்பதாகத் தோன்றியது. சரியான பதிலை கேட்டது போல. நீங்க கூர்ந்து கவனிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூர்ந்து கவனிப்பவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் எஜமானருக்கும் கூர்ந்து கவனிப்பவர்களை ரொம்ப பிடிக்கும். எடிசா ஒரு விரலை உயர்த்தினாள். நிச்சயமாக நீதான். நான் உன்னை மிஸ் நரியல் என்று அழைக்கலாமா? நீ சொன்ன மாதிரி இந்த மலைத்தொடரிலிருந்து தப்பித்தால் நீ இந்த குழந்தையுடன் போக வேண்டும், இல்லையா? நரியல் உதட்டைக் கடித்தாள். ஈசன் காணாமல் போவதற்கு சற்று முன்பு சொன்னது இதுதான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால்
மற்ற தரப்பினர் அவளுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அர்த்தம். அது எப்போதிலிருந்து தொடங்கியது? ஒருவேளை அவள் முதலில் மலைத்தொடரில் ஏறிய தருணத்திலிருந்தே அது தொடங்கியிருக்கலாம். யோசித்துப் பாருங்கள், சில விசித்திரமான விஷயங்கள் இருந்தன. இந்தக் காரணத்திற்காகவா அந்த ஓர்க் என்னை காப்பாற்றியது? இதை அவள் நினைத்ததும் நரியல் நடுங்கினாள். ஆரம்பத்திலிருந்தே இது மற்ற கட்சிகளின் உள்ளங்கையில் விளையாடப்படும் விளையாட்டாகவே இருந்து வந்தது. அந்த இருப்பினால் மலைத்தொடர் ஏற்கனவே அரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. கருட இராச்சியத்தின் அரச குடும்பத்தினருக்கு ஏற்கனவே தெரியுமா? பல கேள்விகள் எழுந்தன, ஆனால் அவை இப்போதைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நரியல் அமைதியாக இருந்தபோது எடிசா தன் விரலைப் பக்கவாட்டில் செய்கை செய்தாள். ஸ்னாப்! தரையில் கிடந்த ஹண்டர்களின் ஒருவரின் தொண்டை அறுக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. அது ஒரு நொடியில் நடந்தது. மிஸ் நரியல், இவர் இறந்துவிட்டால் உங்களுக்கு அது சிறந்ததாக இருக்குமா? அப்படிப் பேசிக்கொண்டே எடிசா மீண்டும் விரலை உயர்த்தினாள். அவளை அப்படிப் பார்த்ததும் நரியல் தலை குனிந்தாள். அவள் மிகவும் குழம்பிப் போனதால் அவளுடைய குரலைக்கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவளால் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தலையை தாழ்த்த மட்டுமே முடிந்தது. நரியலின் செய்கை எடிசாவை திருப்திப்படுத்தியது போல் தோன்றியது. அவள் மகிழ்ச்சியடைந்தது போல் சிரித்தாள். சரி, அதுதான் மனப்பான்மை. பொதுவாக அத்தகைய கருணை இருக்காது. ஆனால் நான் ஒரு விதிவிலக்கு செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை கைதட்டிய பிறகு எடிசா பேசினாள். பயனுள்ள நபர்கள் யாரும் இல்லை. பெண்களை மட்டும் விடுங்கள். அவளுடைய கட்டளைப்படி பூதங்கள் தங்கள் துருப்பிடித்த கத்திகளை உயர்த்தின. மேலும் அவர்கள் விழுந்த ஆண் ஹண்டர்களின் தொண்டையில் கத்திகளை திணித்தனர். இரவின் மறைவில் சிவப்பு இரத்தம் தீப்பிழம்புகள் போல வெளியேறியது. வெடித்து சிதறிய இரத்தத்தின் மத்தியில் நிலவொளியின் கீழ் ஒரு கடுமையான இருள் கவிந்தது. பயமும் விரக்தியும் தெளிவாகத் தெரிந்தன. இது ஒரு கனவாக இல்லையா? ஆமாம், மிகவும் பயங்கரமான கனவு. அது ஒரு பயங்கரமான காட்சியாக இருந்தது. ஒரு கனவை அனுபவிப்பது போல. பெண்களை மட்டும் விட்டுவிட்டு அனைத்து ஹண்டர்களும் இறந்தனர். அது ஒரு அபத்தமான முடிவு. எடிசா அந்த இடத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு பின்னர் ஈசனுக்கு ஆறுதல் கூறினார். உங்கள் நண்பரைக் காப்பாற்ற விரும்புகிறீர்களா? நாரியல் தலையசைத்தாள். அது கவனிக்கத்தக்க ஒரு தலையசைப்பாகவே இருந்தது. யார் ஒருவரை இறக்க அனுமதிக்க விரும்புவார்கள்? சரி, அப்புறம் விஷயத்துக்கு வருகிறேன். எனக்காகவும் அதைவிட முக்கியமாக மகா பெரியவருக்காகவும் சேவை செய். எடிசா கிசுகிசுத்தாள். நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்தினா இந்த குழந்தையின் உயிருக்கு நான் உத்தரவாதம் தருவேன். கடைசியில நீங்க இங்க இருந்து போக வேண்டியிருக்கும், இல்லையா? அது அவளால் மறுக்க முடியாத ஒரு சோதனையாக இருந்தது. அவள் மறுத்தால் ஈசனின் உயிர் போய்விடும். ஒருவேளை அவளுடைய உயிரும் கூட போய்விடும். இறுதியில் அது அவளால் மறுக்க முடியாத ஒரு சலுகையாக இருந்தது. ஆனால் அது மட்டும் இல்லை. நாரியல் ஈசனை பார்த்தான். ஈசன் மயக்கமடைந்தது போல் தோன்றினாலும் எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் சோகரியமாகத் தெரிந்தாள். ஈசன், அவள் ஒரு திறமையான மந்திரவாதி. வெறும் திறமை மட்டுமல்ல, அபார திறமைசாலி. 22 வயதில் 4வது வட்டத்தை இலக்காகக் கொண்டவர். உண்மையில் அவள் ஒரு ஹண்டராக இருப்பதற்குப் பதிலாக பிரபுத்துவத்திற்குள் நுழைந்திருந்தாலும் கூட அவளை நன்றாக நடத்தியிருக்கலாம். ஒருவேளை அவள் ஒரு ராஜ்யத்தின் அரசவை மந்திரவாதியாக மாறியிருக்கலாம். ஆனால் அவள் அத்தகைய மரியாதைகள் அனைத்தையும் மறுத்துவிட்டாள். மேலும் அவள் ஒரு ஹண்டராக தொடர்ந்து பணியாற்றினாள். அது எந்த பெரிய நோக்கத்திற்காகவும் இல்லை. ஈசன் தன்னை கவனித்துக் கொள்ள சாகசங்களைத் தொடர்ந்தாள். நரியேல் முதலில் மனிதர்களின் உலகில் தோன்றியபோது எல்லாமே குழப்பமாக இருந்தது. அது கடினமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை முறை எல்ஃப்ஸின் வாழ்க்கை முறையிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அத்தகைய சூழ்நிலையில் அவளை கவனித்துக் கொண்டவர் ஈசன். அவளுடைய தற்போதைய நிலைமை அவளுடைய பொறுப்பாகும். அவளுடைய அபார திறமை மலர்வதற்குள் அவள் இறப்பது மிகவும் கொடுமையானது. நரியலுக்கு ஒரே ஒரு தேர்வுதான் இருந்தது. சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்வேன். நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நாரியல் ஏற்றுக்கொள்வதாக எடிசா செய்கை காட்டினாள். எடிசா செய்கை செய்தபோது காற்றிலிருந்து ஏதோ ஒன்று பறந்து சென்றது. பன்ஷி. நரியல் சொன்னது போல அது உண்மையில் பன்ஷிதான். பன்ஷி ஈசன் அருகே பறந்தார். அடுத்து என்ன நடக்கும் என்பது தெளிவாகத் தெரிந்தது. இது நாம் ஒப்புக்கொண்டது அல்ல. பன்ஷி இயல்பாகவே எதிராளியின் மனதைக் கட்டுப்படுத்துகிறார். நிச்சயமாக
உயர்தர உயிரினங்களுக்கு எதிராக இது பயனற்றது. ஆனால் ஈசன் தற்போது மயக்கத்தில் இருக்கிறார். பன்ஷிக்கு எதிராக அவள் மிகவும் பாதுகாப்பற்றவளாக இருந்தாள். எடிசா திடீரென்று ஒரு பக்கத்தைக் காட்டினாள். அவள் முன்பு பார்த்த 7 ஹண்டர்கள் அங்கே இருந்தார்கள். எப்படியோ அவள் ஏதோ விசித்திரமாக நினைத்தாள். ஆனால் அவை ஏற்கனவே பான்ஷீஸின் கட்டுப்பாட்டில் இருந்தன. நரியல் ஹண்டர்களை பார்த்தபோது ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆமா, இந்த இடம் எங்க இருக்கு? 7 ஹண்டர்களின் ஒருவர் பேசினார். வாழ்க்கை அவரது கண்களுக்குத் திரும்பியது. நான் புனித வீரரைப் பின்தொடர்ந்து கொண்டிருந்தேனா? அந்த வார்த்தைகளை மட்டும் விட்டுவிட்டு எடிசா அவனது தொண்டையை அறுத்தாள். பார்த்தாயா? எடிசா தயக்கமின்றி ஈசனை பார்த்தாள். பன்ஷி அவர்களின் மனதைக் கட்டுப்படுத்துவதால் அவர்களின் ஆளுமைகள் முற்றிலுமாக இறந்துவிடுகின்றன என்று அர்த்தமல்ல. நான் கட்டளையிடும் போதெல்லாம் அவர்களை விடுவிக்க முடியும். எடிசா ஈசனை நோக்கிச் சுட்டிக் காட்டினாள். ஒரு வகையில் இது உங்கள் நண்பர் நரியலுக்கு கருணை காட்டுவதாக இருக்கலாம். நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த கருணை உங்கள் நண்பர் மிஸ் நரியலுக்கு மட்டுமே பொருந்தும். எடிசாவின் வார்த்தைகளுக்கு நரியல் தலையசைத்தாள். அது உண்மைதான். இந்த இடம் இரத்தம் தெறித்து மக்கள் ஒரு நொடி கூட யோசிக்காமல் இறந்த இடம். இதுபோன்ற காட்சிகளை பார்க்கும் எவரும் தங்கள் நல்லறிவை இழந்து விடுவார்கள். எனவே ஈசன் அவளுக்காக அவ்வாறு செய்வது நல்லது. தயவு செய்து. நரியல் கெஞ்சினார். நரியல் ஒப்புக்கொண்டதால் பன்ஷி ஈசனின் மனதில் பதிய ஆரம்பித்தார். ஒரு கணம் கழித்து ஈசன் கண்கள் கலங்கின. ஆனால் அவளுக்குத் தெரியும், இப்போது என் முன் இருப்பவர் ஈசன் அல்ல. அது ஈசன் வேடமணிந்த ஒரு அரக்கன். ஆனால் அவள் அவளை இப்படியே என்றென்றும் வாழ விடமாட்டாள். அவளை ஒரு நாள் காப்பாற்றுவேன். நரியல் தன் சொந்த வழியில் முடிவு செய்தாள். அவள் எடிசாவை பார்த்தாள். இப்போதைக்கு அவள் தலை குனிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அப்புறம் மிஸ் நாரியல், இந்த நிழலை பின்தொடரு. நிழல் நாரியலை ஏரியா 3க்கு வழிகாட்டு. எடிசாவின் பின்னால் இருந்த நிழல் திசை மாறி நகரத் தொடங்கியது. உன் நண்பனைப் பற்றி கவலைப்படாதே, போய்விடு. எடிசாவின் வார்த்தைகளைக் கேட்டு நரியல் இறுதியாக நிழலைப் பின்தொடர்ந்தார்.